1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் தொடங்குறாரு. தொடங்கி அவர் யாருடைய சர்வாதிகாரம் தமிழ்நாட்டில் நிலை பெறக்கூடாதுன்னு அண்ணா விரும்பினாரோ அவங்க கூட கூட்டணி வச்சு 1977 மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறாரு. அப்ப கலைஞர் என்ன எழுதுறாரு தெரியுங்களா? மறைந்திருந்து மானமிகு வாலியை தாக்கிய மாண்புமிகு ராமச்சந்திரன் மறைந்திருந்து மானமிகு வாலியை தாக்கிய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினார் என்றால், மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே. அதனாலே வீழ்ந்தாலும் விருப்பம் பெறுவோர் மட்டும் வீரர்கள் பட்டியலில் இடம்பெறுவர். தாழ்ந்தாலும் தமிழன் தன் தன்மானம் விட்டு தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான். தாய் தந்தையரை நன்றியுடன் போற்றும் தமிழ் பண்பாட்டை என்றும் மறக்க மாட்டான். தாயாக தமிழ்நாட்டுக்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வாய்த்ததாலே அவருக்கு சேயாய் நின்று திமு கழகம் செய்நன்றி சிறிதளவும் குறையாமல் தெருமுனையிலே பட்ட புண்ணிய சிரிப்பாலை ஆற்றி நாளை வெற்றிக்கு வழிவகுப்பேர் அப்படின்னு சொன்னாரு. தனக்கும் தான் கட்சிக்கும் துரோகம் செஞ்சவர்களுக்கு கூட கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் வைக்கல, தன்னுடைய பாணியில சொற்களால விமர்சனம் வைக்கிறவர் தான் கலைஞர்.